जय जय शङ्कर हर हर शङ्कर मातृदेवो भव पितृदेवो भव गुरुदेवो भव जय जय शंकर हरहर शंकर காஞ்சி சங்கர காமகோடி சங்கர மாதாவாக பிதாவாக குருவாக தெய்வமாக இருந்து இந்த மண்ணையும் மக்களையும் காப்பதற்கு ஞான சொரூபியாக நூற்றாண்டு காலம் இந்த மண்ணுலகில் நடந்த தவவேள்வி சித்தர் மகாபெரிய சுவாமிகள் ஜெகத்குருவினுடைய பொன்னார் திருப்பாதங்களை உங்களோடு சேர்ந்து சேவித்து பணிந்து வணங்கி நிகழ்வுக்குள் செல்கின்றோம். பெரிவாச்சார் ஆன்மீக அன்பர்களே, நம்முடைய தரிசனம் டிஜிட்டலில் நிறைய பேர் இந்த பெரிவா தரிசனத்தை லைக் பண்ணி கமெண்ட் போடுறது முக்கியமில்லை, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்வினுடைய நோக்கம் இளைஞர்கள் முதல் பெரியவர் வரை இப்படிப்பட்ட ஒரு மகான் நம்முடைய நூற்றாண்டில் வாழ்ந்திருக்கிறார், செயற்கரிய செயல்களை செய்திருக்கிறார் என்பதை தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக மடாதிபதிகள், பீடாதிபதிகள், ஜெகத்குரு இவாளுக்கெல்லாம் உயர்ந்த இலக்கு கொண்டவா. ஆனால் என்னென்னா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க விஷயம் பெருசு அப்படின்னு நினைப்போம். ஆனால் பெரிவாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு விழிகள் மாதிரி சமஸ்கிருதம் வேதத்துக்கு எவ்வளவு முக்கியமோ அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாது தமிழின் சிறப்பை கொண்டாடியவர் பெரியவர். பாரதி எழுதிய சில கடிதங்களே அதற்கு சாட்சி. நவீன காலத்தில் கிவாஜா, ஆசாஞா, ஜஸ்டிஸ் இஸ்மாயில், திருச்சி பேராசிரியர் ராதாகிருஷ்ணன், பெரும் பெரும் எழுத்தாளர்கள், ஜாம்பவான், புலவர்கள், கவிஞர்கள் எல்லாம் பெரிவாள்கிட்ட உட்காந்து மணிக்கணக்காக பேசியிருக்கிறதெல்லாம் நாம் படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கோம். பெரிவா எல்லாவற்றின் மீது பற்று கொண்டவர். ஒரு முறை அப்படியே உடைச்சு சொன்னாராம் சார், வேதத்தில் என்ன சாரம் இருக்கிறதோ அது திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் என்ன சாரம் இருக்கிறதோ அது திருக்குறளில் அப்படியே இது சொல்கிறதுக்கே ஒரு நெஞ்சுரம் வேணும்ல. அப்படி தமிழையும் வடமொழியும் அப்படி சீர்தூக்கி பார்த்து, அதுவும் ஒரு மடாதிபதி சொல்வது, ஒரு தமிழை நேசிக்கக்கூடிய என்னை போன்ற சாதாரண மனிதர்கள் தமிழ் வாழ்க என்று சொல்வதற்கும், தமிழை வைத்தே எங்களுக்கெல்லாம் அதுதான் வாழ்வியல். தமிழ் படித்தவர்களோ, தமிழ் பேராசிரியர்களோ, தமிழ் புலவர்களோ சொல்வதல்ல, பிற விஷயங்களை அறிந்தவர்கள் சொல்கின்ற போது நம்முடைய மொழி மேன்மை பெறும். ஆனால் மடாதிபதி இந்த மண்ணில் வேதம் தலைப்பதற்காகவே வாழ்ந்த ஒரு மகான். திருக்குறளில் வேதத்தின் சாரம் இருக்கிறதுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய விஷயம். இதை ஒரு இன்சிடெண்ட்டை சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அந்த காலத்தில் கிராமம் கிராமமாக போய் தங்கி உபன்யாசம் செய்யக்கூடிய, அதாவது உபன்யாசகத்திலேயே 2-3 வெரைட்டி இருக்குது. இப்போ கிருஷ்ண பிரேமியோ அண்ணாவோ இல்லை வேலுக்குடியோ, இப்போ துஷ்யந்த் ஸ்ரீதரோ, அவங்க சமஸ்கிருதத்தோடு ஆங்கிலம் கடந்து, என்னுடைய அன்பு இளவல் டாக்டர் ஊவே வெங்கடேஷ் போன்ற பெரிய படித்த ஸ்காலர் அவங்க. இப்போ நான் கிராமங்களில் போய் உபன்யாசம் பண்ணுறேன் அப்படின்னா என்ன, சாதாரண மனிதர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஆன்மீகத்தினுடைய பெருமையை, வழிபாட்டை, இதை சொல்லு. இப்படி ஒவ்வொரு துறையிலையும் வெரைட்டி பீப்புள்ஸ் இருப்பாங்க. அந்த காலத்தில் இருந்த ஒரு உபன்யாசகர் கிராமங்களில் போய் 4 நாள் 5 நாள் தங்கி ராமாயணம், கந்தபுராணம், பெரிய புராணம், பாரதம், பகவத்கீதையெல்லாம் சொல்லக்கூடிய ஒருத்தர். பெரியவர் மேலே அன்பு கொண்டவர் போயிருக்கார். இன்றைக்கி எந்த ஊரில் உபன்யாசம் அப்படின்னா, காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் வாலாஜா போகிற வழியில் என்ன தலைப்பு பேச போகிறேன்னு இருக்கார். இல்லை பெரியவா, இன்றைக்கி பகவான் கிருஷ்ணனுடைய பெருமை, கர்ணனுடைய மோட்சம், கிருஷ்ணனுடைய பெருமை, மகாபாரதத்தினுடைய சிறப்பு, இதையெல்லாம் மையப்படுத்தி இன்றைக்கு என்னுடைய பேச்சு இருக்கும் அப்படின்னு. இதில் திருக்குறள்லாம் சொல்லுவியோ? ஓ, வந்தவருக்கு ஷாக்கு.
பெரியவா கேட்குறா, இதில் திருக்குறள்லாம் சொல்லுவியோ? ஆமாம், திருக்குறளில் சொல்லியிருக்க, ஈதல் இசைப்பட வாழுதல்னு. அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்குன்னு சொல்லியிருக்கேன். என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி என்ன பேச போகிற? கிருஷ்ணனை பற்றி, கண்ணனை பற்றி, பாரதத்தை பற்றினா ஈதல் இசைப்பட வாழுதல் அப்படிங்கிற வரியை சொல்லி வள்ளுவத்தினுடைய பெருமையை இதில் எப்படி கனெக்ட் பண்ணுறது? அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு, என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம், இதெல்லாம் எப்படி சொல்கிறது? ஒன்றும் புரியல உபன்யாசகருக்கு. அவர் சொன்னாராம், நீ இந்த விஷயங்களை எப்படி சொல்ல, கொடுக்கிறது கடவுளுடைய வேலை, வாங்கிறது மனுஷ வேலை. கொடுக்கிறது கடவுளுடைய வேலை, வாங்கிறது மனுஷனுடைய வேலை. நீங்கள் மகாபாரதத்தை படித்தவங்களுக்கு தெரியும், இல்லைன்னா கேட்குறவங்களுக்கு தெரியும். அதில் வள்ளுவத்தினுடைய கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. சில பேர் உலகத்தில் எல்லா பொருளையும் தனக்கு தனக்குன்னு வச்சுப்பான். சில பேர் அடுத்தவனுக்கு கொடுத்து மகிழ்வான். சில பேருக்கு எதுவுமே தரமாட்டான். சில பேர் அடுத்தவனுக்கு கொடுத்தா தான் வாழ்க்கையே பரிபூர்ணம்னு நினைப்பான். மகாபாரதத்தில் அப்படி ஒருத்தன் இருந்தான். தனக்கு இருந்த பொண்ணை, பொருளை, மண்ணை, மணியை, கவச குண்டலத்தை கூட கலட்டி கொடுத்தான். அவன் பேர் கர்ணன்னு பேர். ஆனால் பொதுவாக கொடுக்கிறது கடவுளுடைய வேலை, வாங்கிறது தான் மனுஷனுடைய வேலை. ஆனால் இந்த மகாபாரதம் கொஞ்சம் மாற்றி நடந்தது. உடம்பு முழுக்க அம்பு பட்டு தேர் சக்கரத்தில் கர்ணன் படுத்து கிடந்தான். அப்போ வயோதிக வேடத்தில் கிருஷ்ண பரமாத்மா வந்து உன் செய் புண்ணியத்தை தாரவாத்து தான்னு கேட்டான். பாவம், இவன் கண் திறந்து பார்த்தான், கடவுள்னு தெரியல. போர்க்களத்தில் தாரவாத்து கொடுக்கறதுக்கு தண்ணிக்கு எங்கே போகிறது? தான் உடம்புல இருக்க அம்பை தூக்கி போட்டு அந்த குருதியை எடுத்து செய் புண்ணியத்தை தாரவாத்து தந்தேன்னு கொடுத்தான். கொடுக்கிறது கடவுள் வேலை, வாங்கிறது மனுஷ வேலை. ஆனால் இங்கே பாருங்க, கொடுத்தே பழக்கப்பட்ட கடவுள் ஒரு மனுஷன்கிட்ட போய் கையேந்தி நிற்கிறான். வாங்கியே பழக்கப்பட்ட மனுஷன் பிறருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால அவன் கொடுக்கும் நிலையில் இருக்கிறான், இறைவன் வாங்கும் நிலையில் இருக்கிறான். இதுதான் மகாபாரதம் சொல்கிற மகத்தான செய்தி. படைப்பு கடவுளாக இருந்தாலும், கிருஷ்ண பரமாத்மாவே இருந்தாலும், ஒரு மனுஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தால் அவன் கொடைய உலகத்திற்கு காட்டுவதற்கு, கொண்டாடுவதற்கு, அவனை இந்த உலகத்தில் வைத்து உச்சி முகர்ந்து பாராட்டுவதற்காக தானே தன்னை சிறுமைப்படுத்தி கையேந்தி நிற்கிறான்னா அதுதான் ஈதல் இசைப்பட வாழ்தல். அதுதான் எல்லாருக்கும் ஈந்து கொடுத்து மகிழ்வது. இதைத்தான் வள்ளுவன் சொல்கிறான். வள்ளுவத்தின் நெறியை பரப்பிய ஒரு புத்தகம் பாரதம். பாரதம் கிராமந்தோறும் கேட்க வேண்டும், கிராமந்தோறும் பாரதம் பேச வேண்டும். யார் சொன்னது? பெரியவா. அவர் என்னன்னு சொல்கிறது? ஒரு வாசிப்பை நேசித்தவர்னு சொல்கிறதா, ஒரு ஞானக்கடல்னு சொல்கிறதா, திருக்குறளுக்கு ஒரு பெரிய வாழ்வியல் ஆதாரங்கிறத இந்த மண்ணுக்கு சொன்னவர்னு சொல்கிறதா, வேதத்தின் வித்துன்னு சொல்கிறதா? ஒட்டு மொத்தத்தில் பெரியவா பெரியவாதான். சங்கர ஹர ஹர சங்கர